ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளிலிருந்து வருகின்ற ஆற்றலை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும். மீட்பிற்கான வெளிப்பாட்டை எங்களுடைய வாழ்வியல் ஆக்குவதற்கு ஆண்டவர் தூய ஆவியின் துணை கொண்டு எங்களுடைய திருவசன தியானத்தை ஆசீர்வாதமாக்கி அருளும். இறைமகன் இயேசுவின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு கூட இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிலே வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் தூய ஆவியானவருடைய ஆற்றலும் நம்மை ஆளுகை செய்வதாக. இந்த நாளுக்குரிய திருவார்த்தையை பிள்ளைகள் மூலமாய் நாம் கேட்டோம். மீட்பிற்கான வெளிப்பாடு என்ற செம்பொருளிலே 3 திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். மீட்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய சிறப்புமிக்க கோட்பாடு என்பதை உணர்ந்தவர்களாய் மீட்பின் வரலாற்றிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவருடைய ஆற்றலை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வருடத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை நம்ம இந்த ஆண்டு முழுவதும் மீட்பின் பாதையிலே வழிநடத்தும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுள சித்தம். ஏதோ ஒரு சூழலிலே அடிமைப்பட்டுள்ள மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்று கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை அந்த மீட்பு திட்டத்தின் நிறைவேற்றுதலிலே நிறைவாக மீட்பராய் இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். தொடக்க வரலாற்றிலிருந்து இந்த மீட்பின் திட்டத்தை கடவுள் செயல்படுத்த விளைகின்றார். ஏதேன் தோட்டத்திலேயே தொடங்கின இந்த மீட்பின் திட்டமானது பல பரிமாணங்கள் எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாகவும் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவும் முழுமை அடைகின்றதை நாம் நம்முடைய கிறிஸ்தவ பற்றுறுதியிலே அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் முதலாவது திருமறை பாடமாக படிக்க கேட்ட யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 14 வசனங்களிலே மோசேயினுடைய மீட்பின் திட்டத்திற்குரிய அந்த அழைப்பு உறுதி செய்யப்படுகின்றதை நாம் படிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மீட்கும்படியாய் கடவுள் விரும்புகின்றார். அதற்கு ஒரு தலைவனை தெரிவு செய்கின்றார். அந்த தலைவன் தெரிவு செய்யப்படுகின்ற சூழலைத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே முச்செடி நடுவிலே வெளிப்பட்ட ஆண்டவருடைய ஆற்றலின் மூலமாய் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்கின்ற கருவியாய் ஒரு விடுதலை தலைவனாய் மோசே அங்கே பயன்படுத்தப்படுகின்ற போது அவன் பல பரிமாணங்களுக்கூடாக அந்த மீட்பு திட்டத்திலே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிர்பந்தம் நேரிடுகின்றதைத்தான் அந்த முதல் திருமறை பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். இந்த மீட்பின் திட்டத்தை கடவுள் நிறைவேற்ற முயற்சிக்கின்ற போது மோசேயை பயன்படுத்த ஆண்டவர் அவனை அர்ப்பணிக்க தூண்டுகின்ற போது அவனிடத்திலே சில உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்த நிலைப்பாட்டிலே அவனை முழுமைப்படுத்துகின்றார். ஒரு எரிகின்ற முட்செடியின் ஊடாக கடவுள் தன்னுடைய ஆற்றலை மோசேயினிடத்திலே வெளிப்படுத்துகின்ற போது ஒரு முக மூடிக்கொண்ட பயந்த சூழ்நிலையிலே கடவுளோடு கூட உரையாடுகின்றான். ஆண்டவர் அந்த மீட்பின் திட்டத்தை மிகவும் தெளிவாக அவனிடத்திலே சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் நீ அங்கே இருக்கின்ற கஷ்டத்தை, பாடுகளை, வேதனைகளை நீக்குவதற்கு நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்வோனிடத்திலே அனுப்புகின்ற அந்த சூழலை அவன் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகின்றான்.
அப்பொழுது நிறைவாக அந்த பகுதியிலே ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கின்றான். இஸ்ரவேல் புத்திரிடத்தில் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, யார் என்னை அனுப்பினார் என்று மக்கள் கேள்வி எழுப்பினால் நான் என்ன அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் கேள்வி எழுப்புகின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கே பதில் உரைக்கின்றார். 14ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்டோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே நீ சொல் என்று சொல்லி தன்னுடைய பெயரை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மீட்பின் திட்டத்தினுடைய முழு முகாந்தரத்தையும் தன்னுடைய பெயரின் மூலமாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி அனுப்புகின்றார். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆராதிக்கும்படியாய், சாக்கிரமத்திலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிறோம். கடந்த வருடத்தை புரட்டி பார்க்கின்ற போது, கடந்த வருடத்தின் நாட்களை நாம் திரும்பி பார்க்கின்ற போது பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை நாம் பெற்றிருக்க முடியும். இது இல்லை, அது இல்லை என்று சொல்லி இல்லை என்கின்ற நிலையை பல நேரத்திலே நாம் பெற்றிருக்க முடியும். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமாக நம்முடைய வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போதும் சரி, ஒவ்வொரு நிகழ்வாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபை பயணத்திலே, நாம் வேலை செய்கின்ற ஸ்தலங்களிலே நாம் நம்முடைய பயணத்தை பின்னோக்கி திரும்பி பார்க்கின்ற போது பல நேரங்களிலே இல்லை என்கின்ற சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஒளிவு வெறுமையின் நாட்களை நாம் கடத்தி இருக்கலாம். இயலாமையின் மூலமாய் நாம் வாழ்ந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு விதத்திலே தோல்வியை சந்தித்தவர்களாய் இல்லை என்கின்ற மனப்பான்மையோடு கூட நாம் முடங்கி போயிருக்கலாம். அல்லது பல நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியாமல் இதெல்லாம் நமக்கு இல்லை என்று சொல்லி நமக்கு நாமே திருப்திப்பட்டு கொண்டவர்களாய் கூட நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த முயற்சித்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நான் இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை அவனிடத்திலே தாளந்து இல்லை, திறமை இல்லை, நான் மந்த நாவு திக்கு வாய் என்று சொல்லி இதெல்லாம் இல்லை 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 என்று சொன்ன மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்கின்றவர் தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் என்பதை தெளிவாக உரைக்கும்படியாய் அங்கே ஆண்டவர் மோசேயினிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். 2024 ஒருவேளை இல்லை என்கின்ற வரலாறு இருந்திருக்கலாம். ஆனால் 25 தொடங்கி இருக்கிறது. இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை தொடர்கின்றதை நாம் புரிந்து கொள்ள இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதெல்லாம் இல்லை என்று சொல்லி 2024 நாம் சோர்ந்து போயிருந்தோமோ, அழுது புலம்பிக் கொண்டிருந்தோமோ, அல்லது கஷ்டத்தின் பாதையிலே, கவலையின் பாதையிலே நாம் கடந்து சென்றோமோ, அதெல்லாம் மாற்றி போட்டு அதிலெல்லாம் இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவருடைய ஆற்றல் நமக்கு வெளிப்படும்படியாக, இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த வருட பயணத்தை தொடக்குகின்ற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே இருக்கிறேன் என்ற ஆண்டவர் அன்றைக்கு மோசேயோடு கூட மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களோடு கூட மாத்திரமல்ல, நம்மோடும் இதை தியானிக்கின்ற நம் அனைவரோடும் அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு இந்த வருடத்தை நாம் விசுவாசத்தோடு மேற்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய மகிமை அன்றைக்கு அந்த இருக்கிறேன் என்கின்ற சூழ்நிலையிலே மோசேயோடு கூட சென்றது. பார்வோனிடத்திலே பல போராட்டங்கள், பார்வோனோடு கூட பல விதத்திலே தோல்விகளை தழுவுகின்றான். ஆனால் இந்த இருக்கிறேன் என்கின்ற ஆண்டவர் இந்த பார்வோனிடத்திலே மோசே எப்பொழுதெல்லாம் சென்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் தலை குனிந்து போகாதபடி அவனுடைய தலையை உயர்த்தினார். தொடர் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அந்த காலத்திலே
அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களை மீட்டெடுத்து கானானை நோக்கிய வெற்றி பயணத்திற்குள்ளாக வழி நடத்தின ஒரு வெற்றியுள்ள தலைவனாய், ஒரு விடுதலையின் தலைவனாய், அந்த இருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்ட தலைவனாய் அவன் தன்னுடைய பயணத்தை இஸ்ராயல் மக்களோடு கூட புறப்பட்டு செல்கின்றான். தடைகள் இருந்தது உண்மை, தாமதப்பட்டது உண்மை, வாதைகளின் மூலமாக மக்கள் அழுது புரண்டது உண்மை. அதே இஸ்ராயேல் மக்கள் மோசேயை முறுமுறுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆற்றல் கொஞ்சமும் குறைந்து போகவில்லை. அந்த மகிமைதான் இந்த 2025ஆம் ஆண்டிலும் நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற மீட்பின் திட்டத்திலே நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு நம்முடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவர் இந்த வருடத்திலே நம்மை பலவிதங்களிலே மீட்கும்படியாய் விரும்புகின்றார். நம்முடைய கடன் பாரங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் விரும்புகின்றார். நாம் சந்திக்கின்ற தோல்விகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் விரும்புகின்றார். நம்முடைய பல்வேறு விதமான வியாதியின் அகோரங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் விரும்புகின்றார். நம்முடைய இழப்புகளிலிருந்து நமக்கு ஒரு மீட்பின் நற்செய்தியை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆக அவருடைய மீட்பின் வெளிப்பாடானது அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி அது ஒரு முழுமை அடைந்ததோ, இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அதே திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகின்றதை நாம் மறந்து போக முடியாது. அதைத்தான் நாம் ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் நாம் பங்கு பெறுகின்ற போதெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம், முத்தரித்துக் கொள்ளுகின்றோம். அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த இருக்கின்றவராக இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களோடு கூட மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் என்னோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை நான் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றேன். அந்த மீட்பின் திட்டத்தை, மீட்பிற்கான வெளிப்பாட்டை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இந்த ஆண்டவருடைய ஆற்றல், இந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்வோம். மனுக்குலம் இருளின் ஆதிக்கத்திலே வீழ்ந்து கிடந்ததை நாம் தொடக்க வரலாற்றில் இருந்தே நாம் அறிந்திருக்கின்றோம். தொடக்க வரலாற்றை நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் முதல்ல நீங்கள் பார்க்கும் சொன்னால் எங்கும் இருள் வியாபித்திருந்தது. ஜலத்தின் மேல் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார், வெளிச்சம் உண்டாக கடவது. அப்பொழுது அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அந்த இருள் பிரிகின்றது, அந்த இருளின் ஆதிக்கம் விலகுகின்றது. அந்த இருளின் சூழ்நிலையிலிருந்து ஒரு வெளிச்சத்தின் ஆதிக்கம் அங்கே பிரவாகிக்க ஆரம்பிக்கின்றது. காரிருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை காண்பதற்காக தொடக்க வரலாற்றிலிருந்து ஆண்டவர் அந்த இருளை பிரித்தெடுக்கின்றவராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் நாம் 2024 இருளின் ஆதிக்கத்திலே வாழ்ந்தது உண்மை. பல நேரங்களிலே இருள் நம்மை வியாபித்திருந்தது உண்மை. எங்கு திரும்பினாலும் இருள், எங்கு நடந்து சென்றாலும் இருள், தடுமாறி தடம் புரண்டு வாழ்ந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இந்த 25ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு அந்த மீட்பின் வெளிப்பாட்டை, மீட்பின் திட்டத்தை செயல்படுத்த முனைகின்ற போது அந்த இருள் விலக்கி வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடந்து செல்வதற்கு நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ராயல் மக்கள் அந்த இருளின் ஆதிக்கத்தில் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாய் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை அவன் அங்கே சொல்லும்படியாகத்தான் அந்த பசுமையான முட்செடி என்ன செய்தது? எரிந்து ஜுவாலித்தது. அங்கே ஒரு வெளிச்சம். அப்ப மோசே பார்க்கிறான், இங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது. இந்த காட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் எப்படி வந்தது? ஆக ஆண்டவர் ஒளியின் மூலமாய் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகின்றார் என்பதை மோசே புரிந்து கொள்ளுகின்றான். ஆக ஒரு இருளின் ஆதிக்கத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்கள்
வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் தன்னை கருவியாக பயன்படுத்துகின்றதை அவன் அங்கே அந்த இருக்கின்றவராகவே இருக்கின்ற ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்து அதை புரிந்து கொள்ளுகின்றான். இந்த ஆண்டவருடைய செயல்பாடு ஒரு ஒளிக்கேற்றாய் அந்த இருளுக்குள் கடந்து செல்லுகின்ற போது அங்கே பார்வோனுடைய கடினப்பட்ட இருதயம் உடைக்கப்பட்டது. திரும்ப திரும்ப கடினப்பட்ட அந்த இருதயத்தை இந்த ஒளிக்கீற்று உடைத்து நொறுக்குகின்றது. காலம் வந்தபோது அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் புறப்பட்டு வெளிச்சத்தை நோக்கி கடந்து வருகின்றார்கள். இன்றைக்கும் அதே தியானத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற இருள் நீங்கும்படியாய், வெளிச்சத்திற்குள்ளாய் நாம் கடந்து வரும்படியாய் இந்த இயேசு என்ற ஒளிக்கீற்று நம்முடைய காரிருளை நீக்குகின்றதாய் நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை நாம் பெற்றுக்கொள்ள, அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை நோக்கி கடந்து வருகின்ற போது எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும், எவ்வளவு ஆதிக்கம் நிறைந்த இருளாக இருந்தாலும், அல்லது காரிருளின் அடர்த்தியான சூழ்நிலையாக இருந்தாலும் அது நொடி பொழுதிலே அந்த இடத்துல வெளிச்சம் பிரவாகிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதைத்தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அந்த இருள் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது அந்த இருள் விலகி வெளிச்சம் பிரவாகிக்கின்றது. அந்த வார்த்தை தான், ஆதியில் இருந்த அந்த வார்த்தை தான், கடவுளோடு இருந்த அந்த வார்த்தை தான், கடவுளாகவே செயல்பட்ட அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அந்த வாசஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான் இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் கடந்து வருவதற்கு, அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை அந்த ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் முழுமை அடைகின்றதை, அல்லது இருளில் கிடக்கின்ற மானுடம் ஒளியை சுதந்தரிப்பதற்கு மானுட உருவிலே அந்த ஆண்டவர் பிரசன்னமானதை நினைவு கூறுகின்ற ஒரு செயல்பாடுதான் பிரசன்ன திருநாளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. நாளைக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிரசன்ன திருநாளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரசன்ன திருநாளுடைய தாற்பயமே அதுதான். இருளில் வாழ்கின்ற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிரசன்னமானதை, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை, அந்த மீட்பின் ஆண்டவராக அடையாளப்படுத்தினதை நினைவு கூறுகின்ற ஒரு திருநாள் தான் பிரசன்ன திருநாள். த டே ஆஃப் எபிபனி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரசன்ன திருநாள் நாளை தினம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆசரிக்கப்படுகின்றது. இந்த பிரசன்னம் என்கின்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய மூலச்சொல்லுடைய நேரடி தமிழ் அர்த்தம் தான் வெளிப்பாடு. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், மீட்பின் ஆண்டவராக வெளிப்படுத்தினார். அன்றைக்கு மோசேயிற்கு வெளிப்படுத்தி இஸ்ராயல் மக்களிடத்தில் அந்த வெளிப்பாட்டை நிறைவேற்றினார். இன்றைக்கும் இயேசுவின் மூலமாக அந்த வெளிப்பாடு மனுக்குலமாகிய நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கின்றது. இந்த பிரசன்ன திருநாளினுடைய மிக அழுத்தமான ஆழமான தாற்பயமே என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஒரு யூத குலத்திலே மனுமகனாக தன்னை அடையாளப்படுத்தினாலும் அவர் புற இன மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதை முழுமைப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு தான் இந்த பிரசன்ன திருநாளின் மூலமாக அங்கே காட்டப்படுகின்றது. இந்த பிரசன்ன திருநாளின் தாற்பயம் பிரசன்ன திருநாள் என்று சொல்லப்படும். அதே நேரத்தில் இதை சாஸ்திரிகள் பண்டிகை என்று சொல்லியும் அழைப்பது உண்டு, விண்மீனின் திருநாள் என்றும் அழைப்பது உண்டு. ஏனென்றால் இந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்த அந்த சாஸ்திரிகள் புற இன மக்கள், யூதர் அல்லாதவர்கள். இவர்கள் கீழ்த்திசையிலிருந்து கிட்டத்தட்ட 1000 மைல் பயணம் செய்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தோடு கூட ஒரு விண்மீன் நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலிலே அவர்கள் அங்கே தங்களுடைய பயணத்தை, அந்த மீட்பின் ஆண்டவரை காண்கின்ற அந்த பயணத்தை முழுமை செய்கின்றார்கள். அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த தூர காட்சியோடு கூட அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி. இந்த பிரசன்ன திருநாளிலே ஆண்டவர் பிரசன்னமானது
புற இன மக்களுக்கு அதிகமாக தன்னை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தின ஒரு சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே தான் இந்த பிரசன்ன திருநாளின் காட்சியானது முழுமை செய்யப்படுகின்றது. இந்த பிரசன்ன திருநாளிலே அந்த விண்மீன்கள், அந்த நட்சத்திரங்கள் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த மீட்பின் திட்டத்திலே, இந்த மீட்பின் வெளிப்பாட்டிலே நட்சத்திரங்கள் அதிக இடம் பெறுகின்றது. ஆகவேதான் இந்த மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்படுகின்றதான கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ இல்லங்களை அலங்கரிப்பதற்கு நாம் அதிகமாக பயன்படுத்துவது நட்சத்திர கூண்டுகளை. இந்த ஸ்டார்ஸ் அதிகமாக பயன்படுத்துவது மீட்பர் பிறந்து விட்டார், இந்த மீட்பர் வெளிப்பட்டு விட்டார். ஒரு வீட்டில் ஸ்டார் தொங்குச்சு அப்படின்னா இது கிறிஸ்தவ வீடுன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அநேகர் தங்களுடைய வீடுகளில் இந்த ஸ்டார் தொங்க விடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. எப்படி பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்லையும் கரும்பு வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஸ்டார்களை தொங்க விடுறாங்க. அநேக இடங்களில் அந்த ஸ்டார்ஸ், அந்த விண்மீன் கூண்டுகள், அந்த நட்சத்திர கூண்டுகள் மீட்பர் வெளிப்பட்டு விட்டார் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. இந்த மீட்பின் வெளிப்பாட்டை, அந்த பிரசன்னமாகுதலை, இது நமக்கு மாத்திரமல்ல, புற இன மக்களுக்கும், இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும், அன்றைய புரிந்து கொள்ளல யூதர் அல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டவர் வெளிப்பட்டார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை அது காட்டுகின்றது. இந்த ஞானிகள் அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட தான் அந்த விண்மீன் வழிகாட்டுதலிலே அவர்கள் அங்கே இயேசுவிடத்திலே கடந்து வருகின்றார்கள். இந்த ஞானிகளை குறித்ததான வரலாறு ஒன்று உண்டு. அதை நான் கண்டிப்பாக உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பிலேயாமுடைய வாழ்வு வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்றோம். பிலேயாம் அங்கே இஸ்ராயல் மக்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற அந்த சூழ்நிலையானது அங்கே என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 17ஆம் வசனத்திலே ஒரு காட்சியானது தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஒரு தூர காட்சியோடு ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது சமீபத்தில் தூரமாக அது வெளிப்படும் என்கின்ற வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. என்னாகமும் 24ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இந்த பிலேயாம் தொலைவில் கண்ட அந்த நட்சத்திரத்தை இந்த கீழ்த்திசை ஞானிகள் நேரடியாக காண்கின்றார்கள். யூதர் அல்லாத இந்த ஞானிகள் யூதரின் அரசனை பார்க்கும்படியாக அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலிலே அவர்கள் கடந்து வருகின்றார்கள். இந்த பெத்லகேமுக்கு அவர்கள் வந்த இந்த ஞானிகள் ஜோதிட வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் இந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலிலே அவர்கள் அங்கே கடந்து வருகின்ற சூழ்நிலையிலே பிலேயாம் அன்றைக்கு தூரமாய் கண்ட நட்சத்திரம் இவர்கள் நேரடியாக காண்கின்றதை நாம் பார்க்கின்ற போது ஒரு வரலாற்று குறிப்பு இப்படியாக சொல்லுகின்றது. இந்த பிலேயாமுடைய ஆன்மீக வாரிசுகளாக இந்த ஞானிகள் அல்லது இந்த சாஸ்திரிகள் அவர்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இந்த பிலேயாமுடைய ஆன்மீக வாரிசுகளாக வம்சாவளியினராக அடையாளப்படுத்தப்பட்ட இந்த ஞானிகள் விண்மீன் வழிகாட்டுதலிலே விடிவெள்ளியாம் இயேசுவை தரிசிக்கும்படியாய் யூதர் எல்லாருக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவரை மீட்பராக காணும்படியாய் பெத்லகேமுக்குள்ளாய் அவர்கள் கடந்து வருகின்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மிகவும் தெளிவாக ஆண்டவர் தன்னை குறித்து காட்சி கொடுக்கின்ற யோவான் திருக்காட்சியை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாக வம்சாவளியிலே அடையாளப்படுத்தப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற விடிவெள்ளி நட்சத்திரத்தை காணும்படியாய் ஒரு விண்மீன் வழிகாட்டுதலிலே பிலேயாம் தூரத்திலே கண்ட அந்த விண்மீனை இந்த ஆன்மீக வாரிசுகளான இந்த அருமையான ஞானிகள் நேரடியாக கண்டு அவர்கள் மீட்பின் வெளிப்பாட்டிலே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இவர்கள் அராபியர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சேபா நாட்டார் என்ற ஒரு குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 60:6. இந்த சேபா நாட்டார் அரபு தேசத்து மக்கள். பாரசீகர்கள் என்ற குறிப்பும் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் 3 பரிசு பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டதினாலே ஒருவேளை 3 பேர் இங்கே வந்திருக்கலாம் என்கின்ற குறிப்பு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4ஆம் சாஸ்திரின்னு ஒரு நாடகம் போடுவாங்க கற்பனை வளத்தில். ஆனால் இந்த 3 பேருடைய காணிக்கைகள் தான் அங்கே இயேசுவுக்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவே 3 பேர் என்கின்ற வரலாற்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதர், அவருடைய பெயர் மெல்கியோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வயதானவராக, நீண்ட தாடியுடையவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர்தான் பொன் கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மேஞ்சர் சீனில் அருமையான நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கொண்டு வந்து வைப்பாங்க. ஒருத்தர் வந்து மெல்கியோர் என்று சொல்லப்படுகின்றவர், அவர் வயதானவராக, நீண்ட தாடியுடையவராக, அவர் பொன் கொண்டு வந்து வைத்ததாக. 2வது நபர் கஸ்பார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். அவர் இளைஞர், அவர் தாடி இல்லாதவர். இவர்தான் தூப வர்க்கத்தை கொண்டு வந்து படைத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 3வது நபர் கருப்பாக அடர்ந்த தாடியுடையவர். இவர் பேர் பல்தேசார் என்று சொல்லப்படுகிறது. இவர் வெள்ளை போளத்தை கொண்டு வந்து படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பொருட்களின் அடிப்படையிலே இந்த 3 பேருடைய பெயர்களும் இந்த 3 பேருடைய தோற்றமும் வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பொன் இயேசுவை ஒரு அரசராக அடையாளப்படுத்துகின்றது. இந்த தூப வர்க்கம் இயேசுவை கடவுளாக அடையாளப்படுத்துகின்றது. இந்த வெள்ளை போளம் இயேசு துன்புற்று தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. இந்த 3 விதமான பொருட்களின் மூலமாய், அர்ப்பணிப்பின் மூலமாய் இயேசுவை அவர்கள் எப்படி கண்டார்கள் என்றால், இதுதான் பிலேயாம் தூரத்திலே கண்ட அந்த நட்சத்திரத்தின் வெளிப்பாடு. யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி அந்த தூர காட்சியோடு கண்ட அந்த காட்சியானது இந்த 3 பேருடைய அர்ப்பணிப்பிலே வெளிப்படுகின்றது. இயேசுவை அரசராக, இயேசுவை ஒரு கடவுளாக, இயேசு துன்புற்று தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற எதிர்கால சிந்தனையோடு கூட அவர்கள் அங்கே 3 விதமான காணிக்கைகளை அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த 3 விதமான காணிக்கைகளும் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களையும் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த பொன் இயேசுவை அரசராக காட்டினது உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்விலே நற்செயல்களை, அதாவது புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் அதிகமாக ஏழைகளுக்கு நற்செயல்களின் மூலமாய் நம்மை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் செய்கின்ற புண்ணிய செயல்பாடுகள், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி. இவர் ஒரு அரசர். ஆனால் அரசரிடத்தில் இருந்து அநேக வெகுமதிகள் கடந்து வரும். அந்த வெகுமதிகள் தான் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும். இந்த புரிந்து கொள்ளுதல் அந்த மெல்கியோர் என்கின்ற அந்த வயதான சாஸ்திரி கொண்டு வந்த அர்ப்பணிப்பின் மூலமாய் இயேசுவையும் இன்றைக்கு நமக்கும் கற்றுக் கொடுக்கின்ற பாடமாய் இருக்கின்றது. இந்த தூப வர்க்கம் ஜெப வாழ்வை அதிகமாக வெளிப்படுத்துகின்றது. தூப வர்க்கத்தின் மூலமாய் எழும்புகின்ற அந்த புகையின் ஆற்றல் நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சென்று எட்ட வேண்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை நமக்கு கொடுக்கின்றது. ஆக தூப வர்க்கம் கடவுளை, இயேசுவை கடவுளாக அடையாளப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த கடவுளத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஜெப வாழ்வின் மூலமாக நம்மை மறு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் அங்கே கொடுக்கப்படுகின்றது. வெள்ளை போளமானது இயேசு துன்புற்று மரிப்பார் என்கின்ற செயலை குறிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்புறுகின்ற வாழ்வு, அதாவது நோன்பிருக்கின்ற, தவம் இருக்கின்ற வாழ்வை அடையாளப்படுத்துகின்றது. நாம் ஒவ்வொரு மாதமும் உபவாசித்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். லெந்து காலங்களிலே அதிகமாக நோன்பு தபத்தை நாம் அதிகமாக வலியுறுத்துகின்றோம். இது கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே அவசியமான ஒரு காரியம் என்பதை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நோன்பு இருக்கின்ற, தவம் இருக்கின்ற இந்த தவக்கால வாழ்வுதான் இந்த வெள்ளை போளத்தை அங்கே அந்த சாஸ்திரி கொண்டு வந்து படைத்ததற்குரிய அடையாளமாக காட்டப்படுகின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த ஞானிகளுடைய தூர பயணம்
அன்றைக்கு பிலேயாமினுடைய ஆன்மீக வாரிசுகளாய் புறப்பட்டு வந்த இந்த ஞானிகளுடைய தூர பயணம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே முழுமை அடைகின்றது. அந்த மீட்பின் திட்டத்தை அனுபவிக்கின்றார்கள். தங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாய் அதை முழுமை செய்து கொள்ளுகின்றார்கள். இந்த ஞானிகளுடைய வருகை உணர்த்துகின்ற செய்தி ஆபிரகாமின் மகன் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை இயேசுவினிடத்திலே நிறைவேற்றுகின்றது மாத்திரமல்ல, புற இன மக்களும் இறையரசிலே பங்கு பெறுவதற்குரிய தகுதியுடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய பலவிதமான விசுவாச பயண சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி மாறுதட்டி விட முடியாது. ஒருவேளை பரலோகத்தில் அநேக புற இன மக்களை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அதுதான் இந்த விண்மீன் வழிகாட்டுதலிலே அந்த புற இன ஞானிகளுடைய அந்த மீட்பின் வெளிப்பாட்டை முழுமைப்படுத்தின வம்சமாக அங்கே அமைந்து இருக்கின்றது. இந்த விண்மீன் சொல்லுகின்ற செய்தி நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அந்த விண்மீனின் செய்தியானது இன்றைக்கு நம்மையும் ஆழமான ஒரு இறை விசுவாசத்திற்குள் வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மிகவும் தெளிவாக அந்த யோவானுடைய திருக்காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். இயேசுவாகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு ஒருவேளை இந்த காட்சி முடிகின்ற போது கடைசியா சொல்லி முடிக்கின்ற வார்த்தை 20ஆம் வசனத்துல, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நம்முடைய திருமறையே நிறைவு பெறுகின்றதை நாம் பார்க்கணும். இந்த யோவானுடைய திருக்காட்சி அப்படித்தான் நிறைவு பெறுகின்றது. இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கு பிலேயாம் தூரத்திலே கண்ட அந்த விண்மீன் எப்படி ஞானிகள் நேரடியாக கண்டு அந்த மீட்பின் திட்டத்திலே தங்களை அர்ப்பணித்தார்களோ அதுபோல இந்த விண்மீன்களை நாம் பார்க்கும் போதெல்லாம், இந்த விண்மீன்களை நம்முடைய இல்லங்களிலே பொருத்துகின்ற போதெல்லாம் இயேசுவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட அதை நாம் பொருத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பாரம்பரியத்திலே அட்வென்ட் முதல் நாளிலே தொங்கவிடப்பட்ட ஸ்டார்கள் இந்த பிரசன்ன திருநாள் அன்றைக்கு வரைக்கும் எரிந்து அன்றையோடு கூட அது அகற்றப்படும். இது நம்முடைய பாரம்பரியத்திலே சொல்லப்படுகின்ற காரியம். ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய இல்லத்திலே அந்த ஸ்டார்கள் எரிந்து கொண்டிருக்கும். இந்த பிரசன்ன திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். இந்த பிரசன்ன திருநாளின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம் அதுதான். அன்றைக்கு பிலேயாம் தூரத்திலே கண்ட அந்த விண்மீன், அந்த நட்சத்திரம், ஞானிகள் நேரடியாக கண்ட அந்த நட்சத்திரம், நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலிலே விடிவெளி நட்சத்திரத்தை கண்ட அந்த அனுபவம், அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்புகளின் மூலமாய் தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சி. இன்றைக்கும் இதை தியானிக்கின்ற நீங்களும் நானும் 2025ஆம் ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசன்ன திருநாளுக்குரிய சிந்தனையை மேற்கொண்டவர்களாக நட்சத்திரத்தை காண்கின்ற போதெல்லாம் ஆமேன் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தகுதிப்படுத்துகின்றவர்களாய் நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த 2025 ஆண்டவருடைய வருகை இருக்குமே ஆனால் அந்த வருகையிலே பங்கேற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். 2025 ஆண்டவருடைய வருகை சம்பவிக்குமே ஆனால் அந்த வருகையிலே நானும் பங்கேற்பதற்கு தகுதியுள்ளவன் என்கின்ற சிந்தனையோடு கூட பிரசன்ன திருநாள் அன்றைக்கு இரவிலே இந்த நட்சத்திரத்தை எரிய விட்டு அதை அகற்றுகின்ற போது ஆமேன் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்கின்ற அர்ப்பணிப்போடு கூட இந்த நட்சத்திரங்களை நம்முடைய கையில் எடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த விடிவெளி நட்சத்திரத்தை மாத்திரம் ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த விடிவெளி நட்சத்திரம் வானியல் அறிஞர்களுடைய கூற்றின்படி வானத்திலே தோன்றுகின்ற நேரம் அதிகாலை 2 முதல் 4 மணி வரை. 4 மணிக்கு மேலே இந்த மார்னிங் ஸ்டாரை பார்க்க முடியாது. அந்த அதிகாலை 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் இந்த விடிவெளி நட்சத்திரத்தை வானத்தில் பார்க்க முடியும். இது வானியல் அறிஞர்களுடைய கூற்று, அறிவியல் அடிப்படையில். ஒருவேளை விடிவெளி நட்சத்திரமாகி இயேசுவை
நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போ எந்திரிக்கணும்? அதாங்க நல்லா இழுத்து போத்தி தூங்குற நேரம். அதிகாலை 2 முதல் 4 மணி வரை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவினுடைய வருகையிலே நீங்களும் நானும் பரலோகத்திலே சந்திக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிகாலை 2லிருந்து 4 மணி வரைக்கும் உங்களுடைய முழங்கால்களை முடக்கி பாருங்க, முடியாது. ஆனால் அநேகர் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கின்ற பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கின்ற பழக்கத்தை வச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்த அதிகாலை 2 மணி முதல் 4 மணி வரை விடிவெள்ளி நட்சத்திரம் வானத்திலே தோன்றுகின்ற அந்த நேரத்திலே விடிவெள்ளி நட்சத்திரமாய் தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவரை நாம் சந்திக்க முயற்சிக்கின்ற போது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி அந்த மீட்பின் திட்டத்திலே இந்த ஞானிகள் தங்களை பங்கேற்க அர்ப்பணித்தார்களோ அதே போல நம்மையும் பங்கேற்க அழைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த விடிவெளி நட்சத்திரம் தானே நம்மை முழுமையான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் இந்த வருடம் முழுவதும் ஆண்டு வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, பிரசன்ன திருநாளின் சிந்தனையின் மூலமாய் மீட்பின் வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த மீட்பின் திட்டத்திலே ஆண்டவர் அன்றைக்கு ஞானிகளை பயன்படுத்தினீர். இஸ்ராயேல் மக்கள் அன்றைக்கு அடிமைத்தனத்தின் இருளிலே இருந்தபோது மோசேயின் மூலமாய் ஒரு வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுத்து இருளை விலக்கி அவர்களை வெளிச்சத்திற்குள்ளாய் வழிநடத்தின ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த நட்சத்திர கூண்டுகளை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் எங்களுடைய வீட்டில் நிறைவேறி இருக்கிறது, எங்களுடைய ஆலயத்தில் நிறைவேறிக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட எங்களுடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்வதற்கு தொடர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அருள்தார். தொடர்ந்து பிரசன்ன திருநாளை 2025ஆம் ஆண்டிலும் ஆசரித்து உடைய நாமத்தை மைமைப்படுத்த அருள்தார். பிலேயாம் தூரத்தில் கண்ட நட்சத்திரத்தை சமீபத்தில் கண்ட ஞானியரை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க திருவிருந்தின் மூலமாய் அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் எங்களை ஆண்டவர் புதுப்பிக்க ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.